பல அமைச்சர்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ வந்து வழக்கு வந்து தீவிரமடைந்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம வழக்கு இன்னைக்கு போட்டது கிடையாது, எல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில் வந்த வழக்குகள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தீவிரம் அந்த அந்த வழக்குடைய தீவிரம் வந்து வலுவடைந்து கொண்டிருப்பதால் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு வந்து தண்டனை என்று தீர்ப்பு வந்தால் அது கண்டிப்பாக திமுகவை பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களோட ஊழல் வழக்குகள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா அது இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யும். அதை அவங்களுக்கு நல்லாவே உணர்ந்திருக்கிறாங்க. திமுக கட்சிக்குள்ளேயுமே அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சீனியர்ஸ் மேலே தான் நிறைய வழக்குகள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே உதயநிதி அவர்கள் அந்த ஜூனியராக வந்தவங்கெல்லாம் அவர்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் நாம் பிரச்சனைகளும் சண்டைகளும் போய்கொண்டு தான் இருக்கிறது. சீனியர்களுக்கு வந்து நமக்கு தேவையான மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும், இந்த வழக்குகள்லாம் எதுக்காக வாங்கணும், கட்சிக்காகத்தானே வாங்கணும், ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்களே சொந்தமாக கொண்டாடி போகிறதுல கண்டிப்பாக கட்சியோட என்ன சொல்கிறாங்கன்னா கட்டமைப்புகள் நமக்கு சரியாக இல்லை, ஒரு ரோடு வசதி இல்லை, என்ன ஆச்சு, இந்த மாதிரி கட்டமைப்புகள் எதுவுமே இங்கே வந்து ஒழுங்காக இல்லை, இப்போ மின்சாரத்துறை வந்து பயங்கர நஷ்டத்தில் போகுது, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது, சுகாதாரத்துறையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஏன் வருதுன்னா அதுக்கு கொடுக்கப்படும் நிதி அந்த துறைக்கு செலவிடப்படுவதில்லை. அது எல்லாமே அமைச்சர்களோட பாக்கெட்டில் போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே. அவர்களுடைய எண்ணம் என்னன்னா தமிழகத்தில் வருகிற தேர்தலில் ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பாண்டிச்சேரியில் ஜெயிக்கணும். இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு திட்டம்னு கூட சொல்லலாம். ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு அரசியல் விமர்சகரான திருமதி ராதா தேவர் அவர்கள் நினைச்சிருக்காங்க. வணக்கம். வணக்கம். இப்போ சீனியர்கள், திமுகவினுடைய சீனியர் புள்ளிகள் எல்லாருமே வந்து இடி ஐடி ரிலேட்டபிளான விஷயங்களை ரொம்ப ஓப்பனாக மேடைகள்லே பேசுகிறாங்க. அதே மாதிரி ஸ்டாலின் அவர்களும் இடி ஐடி தேர்தல் ஆணையம் இதை வச்சு திமுகவினுடைய வெற்றியை முடக்க பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஒரு பேச்சு அப்படிங்கிறது அவங்கள ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணியிருக்கிறதுனால தான் இதை அவங்க வந்து வெளிப்படையாகவே பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. உண்மையாகவே திமுகவினுடைய சீனியர் புள்ளிகளுக்கு லாக் அப்படிங்கிறது இருக்கா இப்போ இந்த சமீப நாட்களாக? லாக் அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களோட வழக்குகள் எல்லாத்தையும் எடுத்து பார்த்தீங்கன்னா, இப்போ பொன்முடி அவர்களின் வழக்கெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இதற்கு முந்தைய ஆட்சியில் போடப்பட்ட வழக்கு, செந்தில் பாலாஜி வழக்கு வந்து அதிமுக அமைச்சராக இருந்தப்போ அவர் மேலே போடப்பட்ட வழக்கு தான். அந்த மாதிரி எல்லா வழக்குகளும் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போடப்பட்ட வழக்குகள் தான். ஆனால் அது அவங்க தப்பிச்சுக்கிட்டே இருந்தாங்க. இப்போ வந்து அது பெரிய அளவில் வந்து அவங்கள அமலாக்கத்துறை எல்லா பக்கத்துலேயும் இருந்து முடக்கி இருக்கிறாங்க. இதுதான் உண்மை. இன்னும் சொல்கிறீங்கன்னா இவர் துரைமுருகன் அவருடைய சொத்துக்களை எல்லாம் முடக்கி இருக்கிறாங்க. KN இது மாதிரி பல அமைச்சர்களுடைய சொத்துக்கள் வந்து முடக்கப்பட்டிருக்கிறது. ஸோ இப்போ வந்து வழக்கு வந்து தீவிரமடைந்திருக்குன்னு தான் சொல்லணும். நம்ம வழக்கு இன்னைக்கு போட்டது கிடையாது, எல்லாம் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி போன ஆட்சியில் வந்த வழக்குகள்லாம் இருக்குது. அதனால் இது வந்து இப்போ அவங்களுக்கு வந்து ஒரு தீவிரம் அந்த வழக்குடைய தீவிரம் வந்து வலுவடைந்து கொண்டிருப்பதால் அவங்க பயப்படுறாங்க. ஏன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தருக்கு வந்து தண்டனை என்று தீர்ப்பு வந்தால் அது கண்டிப்பாக திமுகவை பெரிய அளவில் பாதிக்கும். அதை வந்து எதிர்கட்சிகள் அரசியல் செய்யத்தான் செய்வாங்க. அதை வச்சு இதுல இருந்து அனுதாப ஓட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா மக்களுக்கு வந்து இப்பெல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை, கைது செய்தால் அனுதாப ஓட்டு விடும் அப்படின்லாம் சொல்றாங்களா, அது கிடையாது. ஏன்னா இது ஊழல் வழக்குகள் எல்லாமே. அதில் பாதிக்கப்பட்டவர்களும் பொதுமக்கள். உங்களுக்கு பாதிக்கப்பட்டது அரசு கிடையாது, பொதுமக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க இவங்களோட ஊழல் வழக்குகள்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா. அது இப்படி பார்க்கும்போது கண்டிப்பாக மக்களுக்கு வந்து இவங்க மேலே ஒரு வெறுப்பு வரத்தான் செய்யும். அதை அவங்களுக்கு நல்லாவே உணர்ந்திருக்கிறாங்க. திமுக கட்சிக்குள்ளேயுமே அந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. சீனியர்ஸ் மேலே தான் நிறைய வழக்குகள் இருக்குது. அதுக்கப்புறம் கீழே உதயநிதி அவர்கள் அந்த ஜூனியராக வந்தவங்கெல்லாம் அவர்களுக்குள்ளேயே வந்து ஒருத்தர் நாம் பிரச்சனைகளும் சண்டைகளும் போய்கொண்டு தான் இருக்கிறது. சீனியர்களுக்கு வந்து நமக்கு தேவையான மரியாதை கிடைக்கவில்லை என்ற ஒரு வருத்தமும், இந்த வழக்குகள்லாம் எதுக்காக வாங்கணும், கட்சிக்காகத்தானே வாங்கணும், ஏன்னா இவங்க சம்பாதிக்கிறது எல்லாமே இவங்களே சொந்தமாக கொண்டாடி போகிறதுல கண்டிப்பாக கட்சியோட செலவுக்கும் நிறையவே போகும். செந்தில் பாலாஜியெல்லாம் அதெல்லாம் நோட்
நோட்டபிள் பர்சன் சொல்லலாம். நோட்டபிள் பர்சன்னா கட்சிக்கு செலவு பண்ணுவதில் முதல் இடத்துல இருப்பார். 10 ரூபா வந்து அவர் வசூல் பண்ணுறதே கட்சிக்காக தான், அதை கட்சிக்கு தான் செலவு பண்ணுறாரு. ஏன்னா எந்த கட்சிக்குலேயும் அப்படி தான். நீங்கள் வந்து லஞ்சம் ஊழல் அமைச்சர்கள் வாங்குறாங்கன்னா அவங்க 10 எடுத்துக்கிட்டாங்கன்னா 10 கட்சிக்கு போகணும். அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அது இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் திமுகவில் அது அதிகமாக நடக்கிறது. ஊழல் என்பது பெரிய அளவில் நடக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா, கட்டமைப்புகள் நமக்கு சரியாக இல்லை, ஒரு ரோடு வசதி இல்லை, என்ன ஆச்சு, இந்த மாதிரி கட்டமைப்புகள் எதுவுமே இங்கே வந்து ஒழுங்காக இல்லை, இப்போ மின்சாரத்துறை வந்து பயங்கர நஷ்டத்தில் போகுது, போக்குவரத்து துறை நஷ்டத்தில் போகுது, சுகாதாரத்துறையில் எந்த முன்னேற்றமும் இல்லை, இப்படி பல குற்றச்சாட்டுகள் ஏன் வருதுன்னா, அதுக்கு கொடுக்கப்படும் நிதி அந்த துறைக்கு செலவிடப்படுவதில்லை. அது எல்லாமே அமைச்சர்களோட பாக்கெட்டில் போகிறதுனால தான் இந்த பிரச்சனையே. இப்போ இதில் ஏதாவது ஒரு தண்டனை வந்தாலும் அது அவர்களுக்கு பிரச்சனை என்பது அவர்களுக்கும் தெரியும். டிஎம்கே ஃபைல்ஸ்ன்னு சொல்லிட்டு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அண்ணாமலை அவர்கள் ரிலீஸ் பண்ணதில் இதில் எல்லாம் லிஸ்ட்டு போட்டே சொல்லியிருக்கிறார். ஆனால் என்ன ஆச்சுங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல, 2 வருஷம் தாண்டியாச்சு. அவர் இது நடந்திருக்குன்னு சொல்லத்தான் அவரால் முடியும். கேஸ் வந்து அவர் போட முடியாது, அது தனியாகத்தான் போடணும். யார்கிட்ட கொடுத்தாங்களோ அவங்களாவது நடவடிக்கை போட்டிருக்காங்க. இப்போ அமலாக்கத்துறை பண்ணுறதோ இருக்கட்டும் சரி, உங்களுக்கு சிபிஐயோட என்கொயரியாக இருக்கட்டும் சரி, இன்கம் டேக்ஸோட ரெய்டு எல்லாமே வந்து இதை சார்ந்ததாகத்தான் இருக்கிறது. இன்னொன்று, அவர் கொடுத்த அந்த ஃபைல்ஸில் சொன்ன எல்லாரு பேருமே இப்போ வழக்குகள் இருக்குது. ஆனால் வழக்கு வந்து இப்போ அண்ணாமலை போய் போட்டு நடத்த முடியாது. ஏன்னா அவர் ஒரு பொதுஜனமாக வந்து இதில் வந்து போய் நடத்த முடியாது. ஆனால் அமலாக்கத்துறை மற்றவங்களும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. நான் ஏற்கனவே இதை தான் சொன்னேன். இது தண்டனை ஆகாமல் ஒரு 4 வருஷம் ஆயிடுச்சு, இவங்களுக்கு தண்டனை வரலைன்றதை தான் திமுக வந்து ஹைலைட்டே பண்ணுறாங்க. எங்களுக்கு எதுலேயுமே தண்டனை கிடைக்கல, இது பொய் வழக்கு, எங்களை மத்திய பாஜக வந்து எங்களை முடக்க பார்க்குது அப்படின்னு அவங்க மக்களிடம் அதை கொண்டு போய் சேர்க்கிறார்கள். நாங்கள் வந்து அப்படி எங்களை பழி வாங்குறாங்கன்ட்டு. மக்களுக்கு உண்மை தெரிய தான் செய்யும். மக்கள் என்னமோ இவங்க மேலே அனுதாபம்லாம் இல்லை, எல்லா மக்களுக்கும் உண்மை தெரியும். ஏன்னா இன்றைக்கு வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கிறவர் எப்படி இருக்கிறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். மதுரையில் வந்து கார்பரேஷனில் நடந்த மேயர் செய்த ஊழல் எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி எல்லா மாவட்டங்கள்லையும் சரி, எல்லா வார்டுலையும் சரி, எல்லா இடத்துலையும் வந்து ஒரு சாதாரண திமுகவாக இருந்த ஒரு தொண்டன் வந்து இன்றைக்கு எப்படி இருக்கிறான், கவுன்சிலராக இருக்கும்போது இல்லை அடுத்த லெவலுக்கு வந்து அவங்க எப்படியெல்லாம் வந்து பயணப்படுறாங்க. மதுரை எடுத்துக்கிட்டிங்கன்னா திருமூர்த்தி அவர்கள் வந்து நிறைய அதை பற்றி பத்திரப்பதிவு துறையில் நடக்கும் அந்த லஞ்ச லாவண்யங்கள் எல்லாருக்குமே தெரியுது. அவர் எப்படி ஆரம்பித்தார் தன் வாழ்க்கையை, இன்றைக்கு எப்படி இருக்கிறார்ன்றது எல்லாருக்கும் தெரியும். அதை மக்கள் பார்க்கத்தான் செய்கிறாங்க. ஆனால் இது எதுவுமே ப்ரூவ் பண்ணாத வரைக்கும், இது எதுவுமே தண்டனைக்கு ஆளாகாத வரைக்கும் மக்கள் வந்து ஒன்றும் சொல்லாமல் தான் இருப்பாங்க. ஆனால் கவனிச்சுட்டே இருப்பாங்க. அப்போ மற்ற யாரையுமே லஞ்சம் பண்ணுறதுனால இங்கே யாருமே கைதாக மாட்டாங்க, ஊழல் பண்ணால் இங்கே யாருக்கும் எதுவுமே கிடைக்காது, தண்டனை கிடைக்காது, அந்த மனோபாவம் வந்து இது நிறைய கொண்டு வரும்னு நினைக்கிறேன். அப்போ ஊழல் செய்தால் லஞ்சம் பண்ணால் பெரிய விஷயமா, இப்போ எல்லாரும் பண்ணுறாங்க, பண்ணிட்டு போகிறாங்க அப்படிங்கிற அந்த அக்செப்டன்ஸ், அதை ஒத்துக்கொள்கிற அந்த மனப்பாங்கு வந்து ரொம்ப ஆபத்தானது ஒன்றாக பார்க்கிறேன். இது வந்து நான் திமுக அரசில் இருக்கும் அமைச்சர்கள் லஞ்சம் வாங்கினதுக்காக சொல்லலை, பொதுவாகவே லஞ்சம் ஊழல் இதெல்லாம் இப்போ சரியில்லை, நல்லது கிடையாது, இந்த சமூகத்திற்கும் இந்த சமுதாயத்திற்கும் அரசியலுக்குமே நல்லது இல்லைன்றது எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும்? இதில் 4 பேர் தண்டனை அடைஞ்சு போனால் தான் அதை வந்து மற்றவங்க பயப்படுவாங்க, அதை பார்த்து செய்யக்கூடாது. யாருக்குமே தண்டனை கிடைக்காட்டி என்ன ஆகும்? அப்போ என்ன, தண்டனைலாம் ஒன்றும் வராது, பார்த்துக்கலாம், வாங்கிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அப்படி ஒரு மனோநிலையை வந்து நம்ம இங்கே விதைக்கிறோமோ அப்படிங்கிற அச்சம்தான் எனக்கு இருக்கிறது. ஒரு சமூக ஆர்வலராக நான் அப்படித்தான் பார்க்குறேன். 4 பேருக்கு தண்டனை கிடைக்காட்டி கண்டிப்பாக இது ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக ஆகிவிடும் சமூகத்தில். லஞ்சமும் ஊழலும் வாங்கிட்டு நம்ம தப்பிச்சுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஒத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயமாக ஆகிறதுன்றது அடுத்து வர கட்சிக்குமே வந்து அவங்களுக்கும் ஈஸியாக போயிடும் இல்லையா? யாருக்குமே இது ஒரு எக்ஸாம்பிளாக இருக்காது, யாருக்குமே இது ஒரு உதாரணமாக இருக்க போவதில்லை, யாருமே இதை பார்த்து பயப்பட போகிறதில்ல. இன்றைக்கு அப்படி தான் நடந்துட்டுருக்கு. திரு அண்ணாமலை அவர்கள் முன்னாடி முதல்ல இந்த கட்சி அரசியலுக்குள்ளே வரும்போது அதை தான் சொன்னார், லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத ஒரு அரசியலை, சுத்தமான தூய்மையான அரசியலை கொண்டு வருவேன்னு. ஆனால் அவரால் செய்ய முடியலல்ல. இப்போது விஜய் அவர்கள் இதை தான் சொல்கிறாங்க. ஆனால் விஜய் அவர்கள் தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பிச்சுட்டு இங்கே சிஎம் ஆவன்னு சொல்லி பாண்டிச்சேரியில் பொதுக்கூட்டம் நடத்துவதற்கு என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? இதை நான் மீண்டும் சொல்லியிருக்கிறேன். விஜய் அவர்கள் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்தை ஆரம்பித்ததற்கு வித்து போட்ட இடமே பாண்டிச்சேரி தான். விதை அங்கே தான் போடப்பட்டது. அங்கே ஒரு மற்ற என்ஆர் காங்கிரஸாக இருக்கட்டும், இந்த காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், எல்லாரும் கூட பேசி தான் அங்கேருந்து தான் ஆரம்பித்தார். அவருக்கு வந்து புதுச்சேரியோட மிக நெருங்கிய தொடர்பு இருக்குது, புதுச்சேரியில் இருப்பவர்களோட. அதுக்கு இன்னொரு காரணமும் சொல்லலாம். எப்படி புஷி ஆனந்த்னா அவர் பாண்டிச்சேரிக்காரர் தான் அவர் கொண்டு வந்தார். அவர் தான் நிறைய பேர் பாண்டிச்சேரியில் இருப்பவர்கள் அந்த கட்சியில் வந்து பதவியிலும் இருக்கிறாங்க.
அங்கே தான் எல்லா முக்கிய முடிவுகளும் எடுக்கப்படுகிறது. அங்கே தான் இவர் அடிக்கடி போகவும் செய்கிறார். அவர்களுடைய எண்ணம் என்னென்னா, தமிழகத்தில் வருகிற தேர்தலில் ஜெயிக்க முடியாட்டியும் பரவாயில்ல, பாண்டிச்சேரியில் ஜெயிக்கணும். இதுக்கு வந்து அவங்க வந்து ஒரு அழகாக ஒரு ஸ்ட்ராட்டஜின்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு திட்டம்னு கூட சொல்லலாம். இப்போ அங்கே மொத்தம் 33 சீட்டு தான். 3 பேர் எம்எல்சி நியமன எம்எல்சியாக போடுவாங்க, மிச்சம் 30. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க 10 + 6 16 இருக்கிறாங்க. அதாவது என்ஆர் காங்கிரஸும் பிஜேபியும் சேர்த்து. மிச்சம் திமுக ஒன்றும் பெரிய ஸ்ட்ராங்காக இல்லை. அப்புறம் காங்கிரஸ். இப்போ போன தேர்தலில் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் தான் ஜெயிச்சுது. மாஹே தொகுதியில் ஒன்றும், பாண்டிச்சேரி தொகுதியில் ஒன்றும். இவ்வளோக்கும் வைத்தியலிங்கம் அவர்கள் தான் ஜெயித்தாங்க. அவருக்கு வந்து வயசு அதிகம், வயதானவர், ரொம்ப 75 வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு. ஆனால் அவர் எந்த முயற்சியும் செய்யலை, ஆனாலும் ஜெயிச்சிட்டார். ஏன்னா என்ஆர் காங்கிரஸ் மேலே இருக்க வெறுப்பு, அந்த காங்கிரஸின் மேலே இருக்க வெறுப்பில் மக்கள் இவருக்கு ஓட்டு போட்டாங்க. அதுபோக ஜாதி ஓட்டுக்கள் எல்லாம் சேர்ந்தது. அப்போ இவர் என்ன பண்ணுறாரு, காங்கிரஸோடு சேர்ந்து அப்புறம் சுயேட்சைகள் 6 பேர் இருக்காங்க. நிறைய ஆட்சி அங்கே வருவதற்கு இந்த சுயேட்சைகள் தான் முடிவே எடுக்கிறாங்க. இந்த 6 பேர் வந்து யார் கூட போய் ஓட்டு போடுறாங்களோ அவங்களுக்கு தான் நிறைய பெட்டிகள் கைமாறுற இடமும் கூட பாண்டிச்சேரி. அப்போ இவங்க என்ன நினைக்கிறாங்க, அப்போ காங்கிரஸோட நம்ம சேருவோம், ஒரு 16 சீட்டு ஜெயித்தோம்னா ஆட்சிக்கு வந்துடலாம், அங்கே புஷி ஆனந்தை சிஎம் ஆக்கிட்டு போயிடலாம் இவர். அப்போ நாங்கள் வந்துட்டோம் பாண்டிச்சேரியில். இது வந்து அவர் பேசும்போதே சொல்கிறாரு, எம்ஜிஆர் 74 வந்தார், ஃபஸ்ட்டு வந்து அதிமுக அங்கே தான் ஆட்சி பிடிச்சிது, அதுக்கப்புறம் 76 நாங்கள் வந்து 77 இங்கே வந்து ஆட்சி பிடிச்சோம் அப்படிங்கிறாரு. அந்த ஸ்ட்ராட்டஜியை தான் அவர் ஒர்க் அவுட் பண்ண பார்க்குறாரோன்றது நல்லாவே தெரியுது. அதனால் முதல்ல பாண்டிச்சேரியில் இதில் வந்து பார்த்திங்கன்னா இவர் மார்ட்டினோட மகன் சார்லஸ், அவர் இப்போ அவரும் ஒரு கழகத்தை ஆரம்பிச்சிருக்காரு. ஏற்கனவே பாஜகவில் ஜான்குமார்னு ஒரு லாட்ரி கடை இது வச்சிருக்கிறவர் தான் அவரும் இருக்கிறார். அவரும் ஒரு பையனும் அங்கே இருக்காங்க. அவருக்கு மந்திரி பதவி கொடுக்கப்பட்டு அது பெரிய சண்டையாக மாறி, மகனுக்கும் பையனுக்கும் 2 பேரும் எம்எல்ஏ ஆகி அது பெரிய சண்டையாக மாறி கடைசியில் அவர் போய் பாஜக அலுவலகத்திலேயே சண்டை போட்டது இதெல்லாமே எல்லாருக்கும் தெரியும். அப்புறம் மன்னிப்பு கேட்டார். அப்புறம் அந்த பிரச்சனையே வந்து இவங்க மூடினாங்க. ஆனால் இப்போ வந்து அது ஃபுல்லாகவே அந்த லாபி ஒன்றா சேரும். பாஜகவில் இருக்கிறவங்களும் சேர்த்து தான் சொல்கிறேன். ஜான்குமார் அவர்கள், இவர் மார்ட்டின், விஜய், அப்புறம் நம்ம இதில் தாவேக்கால தான் இவர் இருக்கார், மார்ட்டினோட தங்கச்சி வீட்டுக்கார் அவரும் இருக்கிறார். யாருன்னு சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரிஞ்சு, ஆதவ அர்ஜுன் மருமகன் ஆதவ அர்ஜுன். அவரோட நான் சொல்கிறது வந்து சார்லஸ்ன்றவர் வந்து சார்லஸோட அக்காவோ தங்கச்சியோ தான் வந்து இவர் கல்யாணம் பண்ணியிருக்கிறார், ஆதவ அர்ஜுன். இதில் எல்லாம் ஒன்றா சேர்றாங்க. அதாவது மார்ட்டினோட மகளை ஆதவ அர்ஜுனா கல்யாணம் பண்ணியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது ஆதவ அர்ஜுனா சார்லஸ்க்கு மச்சான். அதான் சார்லஸோட அக்காவோ தங்கச்சியோ தானே கல்யாணம் பண்ணியிருக்கிறாரு இவர். அதை தான் நான் சொல்கிறேன், மார்ட்டினோட மகளை கல்யாணம் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க எல்லாம் ஒரு கூட்டணியில் வரும்போது ஈஸியாக பாண்டிச்சேரியில் பிடிக்க முடியும். இங்கே என்ஆர் காங்கிரஸ் ஏற்கனவே அங்கே வீக்காக இருக்குது. போன எலெக்ஷன்லேயே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், அதை போன எம்பி எலெக்ஷன்லேயே வந்து தெரிந்து விட்டது. அவர்களால் ஜெயிக்க முடியல. அந்த ஒரு சீட்டு அவங்களுக்கும் போயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அங்கே பல பிரச்சனைகள் இருக்குது அந்த கூட்டணியில், என்ஆர் காங்கிரஸ் கூட்டணியில். பாஜகவுக்கும் காங்கிரஸுக்கும் பாஜகவுக்குள்ளேயும் இருக்குது. அப்போ அந்த கூட்டணியை உடைத்து இவங்களோட சேரும்போது எளிதாக அங்கே வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, புதுச்சேரியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2011 சென்சஸ் படி வந்து பார்த்திங்கன்னா அங்கே 6% கிறிஸ்தவர்கள். ஆனால் இன்றைக்கி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30% கிறிஸ்தவர்கள் இருப்பாங்க. இந்துக்களுக்கு அப்புறம் அவங்க தான் அதிகமாக இருப்பாங்க அங்கே. அந்த கிறிஸ்துவ ஓட்டு விஜய்க்கு போவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஓகே, அப்படி அந்த கிறிஸ்துவ ஓட்டு கொஞ்சம் முஸ்லீம் ஓட்டு இருக்குது. திமுக அங்கே கூட்டணியில் சேர வாய்ப்பு இல்லை. திமுக தனியாக போயிடும். அவங்களோட ஓட்டு வங்கி அங்கே ஒன்றும் பெருசாக இல்லை, இப்போ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை அங்கே. இதை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ஒருத்தர் திரு ராமச்சந்திரன் சொல்லிட்டு அவர் தான் மினிஸ்டர் சிஎம்மாக இருந்தார். அதுக்கப்புறம் வந்து பெருசாலாம் அங்கே கிடையாது. அதனால் அந்த ஓட்டு வங்கியை குறிவைத்து இவர்கள் வேலை பார்ப்பது போல் தெரியாது. காங்கிரஸும் தாவேகாவும் இணையும் போது பாஜகவிலிருந்து இவங்க ஜான்குமார் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒன்றா இவங்க கூட சேர்ந்தாங்கன்னா அது ஒரு பெரிய கூட்டணியாக இருக்கும். 16 இடம்ன்றது ஒரு பெரிய விஷயம் இல்லை, ஈஸியாக பிடிச்சிட்டு போயிட்டே இருப்பாங்க அவங்க. அங்கே வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஆட்சியை பிடிக்கணுன்றத விஜய் இப்போ ஆரம்பிச்சிருக்காருன்னு தோணுது எனக்கு. அப்படி அங்கே நடந்ததுன்னா அடுத்து தமிழ்நாட்டை தான் இலக்காக பார்ப்பார்கள். அது எப்படி அந்த கூட்டணி அங்கே ஒர்க் அவுட் ஆச்சுன்னா இங்கேயும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்பாங்க. அந்த ஒரு இதில் தான் வந்து அங்கே வேலை போயிட்டுருக்கு. அது நல்லாவே தெளிவாக தெரிகிறது. என்ஆர் காங்கிரஸ் வந்து சமீபத்தில் அவர் என்ன பண்ணியிருந்தார்னா, அவர் இதை ஏற்றுக்கலைன்னு சொல்லி ரங்கசாமி வந்து பேசியிருந்தார். நாங்கள் விஜயை வந்து முதல்ல பாராட்டி பேசியிருந்தார், அவர் பார்த்து பேசியிருக்காரு. அதுக்கப்புறம் இல்லைன்ற மாதிரி ஒரு சுணக்கம் இருக்கிறது அங்கே. ஆனால் அவரும் பாஜகவும் அந்த கூட்டணி தொடருமா
அடுத்து எலெக்ஷனுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஒருவேளை அந்த கூட்டணி தொடராமல் போவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகளோட தான் அந்த கூட்டணியும் ஓடிட்டுருக்கு. அதனால் அங்கே வந்து விஜய் வந்து தன்னுடைய முதல் வெற்றியை அங்கே வந்து வைக்கணும், பாண்டிச்சேரியிலேருந்து தொடங்கணுன்றதை பார்க்குறாரு. அதற்கு வாய்ப்பு இருக்கான்னா கேட்டிங்கன்னா நிறைய இருக்குது, வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. அப்படி இருந்தால் புஷி ஆனந்தை நம்ம அங்கே முதல்வராக பார்க்க முடியும். பல விஷயங்கள் பேசணும். நேரத்துக்கு ரொம்ப நன்றி மேடம். நன்றி.